நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். ஒரு ஹீரோனா 6 அடி உயரம் இருக்கணும், கட்டுமஸ்தான உடல் இருக்கணும், இப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒருத்தர் நெத்தி அடியாக உடைத்தார். அந்த ஹீரோ கன்னி ராசிக்காரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துல படம் ஜெயிச்சிட்டா 2வது படம் இயக்குனராக அவங்களுக்கு சரியா ஓடாது அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு. அதையும் உடைத்த கதாசிரியர், இயக்குனர், நடிகர் கலைமாமணி பாண்டியராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு, அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம். திருவேங்கடம் ரொம்ப துல்லியமாக யோசித்து முதல் கேள்வியிலேயே அது ஒரு என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சார். கொஞ்சம் நல்லா புஜப்பரம் அதாவது பாடி பில்டிங்காக இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும், கர்ணிக்கு ஏரோடு இருக்கணும். இதெல்லாம் ஹீரோஸுடைய ஒரு கோட்பாடு. அவர் அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அதை கேட்டல. ஆனால் அவர் என்கிட்ட ஏதோ ஒரு சிலர் சொன்னதை ரொம்ப அடிக்கோட்டின்னு சொன்னார். ஒரு சினிமாவுக்கு வர முதல் இயக்குனர்கிட்ட முதல் படம் வெற்றி படமாக இருக்கும். நான் இது திமிரில் போகிறோம்னு சொல்லலை. இப்போ நான் சொல்லலாம், நம்ம சொல்லணும்னா யார் சொல்கிறது? நம்ம வயசுக்கு சொல்லலாம், நம்ம அனுபவத்துக்கு சொல்லலாம். வயசுக்குன்றதை விட அனுபவத்துக்கு சொல்லலாம். நான் டைரக்டர் ஆகும்போது ஏன்னா ஒரு டைரக்டராகவும் மதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் இளையராஜா சார் மியூசிக், அப்போது பிரசாத் ஸ்டுடியோவில் ஊற்ற போடுறாங்க. ஓகே. பிரபு சார், ராஜா சார், நான் பக்கத்தில் இருக்கிறேன், எல்லாம் இருக்கும். எனக்கு ஒரே மனசு என்னன்னா, அன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள் வரல. ஓகே. அதை சொன்னால் அது ஒரு டாபிக் போவோம், அது வரலாம். அப்போது யார் விலை கொடுத்தது அப்படின்னு யோசனை. அப்போது எனக்கு பெரிய வித்தியாசத்தை கொடுத்து இது ராஜா சாருக்கு மைண்டில் தெரியுது வச்சது. அப்போது பூஜை நடக்கும்போது டக்குன்னு எல்வி பிரசாத் சார் அங்கே வந்தாங்க. எல்வி பிரசாத் ஒரு லெஜண்ட், மனோகரா एक दूसरे के लिए. அவருடைய ஸ்டூடியோ, அவர் அந்த பீரியடில் ஒரு சும்மா காலில் வாக்கிங் வருவார். ஓகே. அப்போ நம்ம ஸ்டூடியோவில் என்ன பண்ண, பூஜை நடக்குது, என்ன கொண்டாட்டம், அது சும்மா பார்த்துட்டு போயிடுவார். அதான் அதே அதில் வந்தார். யார் பண்ண எவரியா அப்படின்னு வந்தார். நான் நிற்கிறேன். அப்போ எனக்கும் தோணுது, இது விளக்கேற்ற. அதான் கடவுளுடைய அருளோ நம்முடைய எண்ணமோ. இளையராஜா சார் டக்குன்னு சொல்கிறாரு, யோ அவரை கோத்துடைய விளக்கு அப்படின்னாரு. நான் உடனே அவரு சார் கேண்டில் பண்ணுங்க என்ன அவர் மேலகளை பார்க்குறாரு. அப்போ சின்ன பையன் என் வயசில் கேட்டேன், யூ ஆர் த youngest director in the industry. I am the oldest director in the industry. Okay. I am kindly for you. அவர் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாழ்க்கை ஓடிட்டு. நாதஸ் சேனலுக்கு இந்த பாண்டியராஜன் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள்.